அதாவது மாடு வருஷத்துக்கு இந்த ஆடு கடாய் பார்த்தீங்கன்னா மாடு வருஷத்துக்கு கிடாய் இருக்கு. இந்த கிடாய் நானே இப்பதான் பாக்குறேன். இந்த கிடாயை சுத்தமா வாங்குறீங்களா? இதே மாதிரி வாங்கிட்டு நீங்க வந்து விற்கிறீங்க. வயர் எழுதிட்டு போ. வியாபாரியை பாரு, வயசான வியாபாரி. இந்த ஆடு எங்க ஆடு உங்களுக்கு எந்த ஊரு? இப்ப எந்த ரேட்டு வியாபாரியா? ஆடு சங்கர கோயில் ஆடு சம்சாரி வாங்கியிருக்கோம். ஆடு குட்டி 5,000 ரூபாய்க்கு அவங்க வாங்கிருக்காங்க. நாங்க வாங்கிட்டு போறோம். வாங்கிட்டு போறீங்க. வியாபாரி யாரு? அவங்க வியாபாரி. அவங்க வியாபாரியா? வாங்கிட்டு போறோம். 15,000. அதிகமா இருக்கா? இல்ல கரெக்டா இருக்கு. பாத்தீங்கன்னா பாம்பு கோயில் சந்தையில இருந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பட்ஜெட்ல ஆடு வாங்க வரீங்களோ அந்த பட்ஜெட்ல நீங்க வாங்கலாம். ஏன்னா பாம்பு கோயில் சந்தை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சந்தை. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக இந்த சந்தை அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுபோல இங்க இருக்க வியாபாரிகள் வந்து ஆடுகளை ஏமாத்தியோ ஏதோ சொல்லி விற்க மாட்டாங்க. ஒரு நேர்மையான வியாபாரிகள். அந்த நம்ம வியாபாரிட்டு நம்ம வந்து அவங்க இந்த தொழிலை எத்தனை வருஷம் பார்க்குறாங்க, இது வரைக்கும் அவங்க என்னென்ன வகை ஆடு விற்கிறாங்கன்னு அவங்க நம்ம கேட்போம். வணக்கம்ண்ணே, முடியா நீங்கள் வந்து ஆட்டு வியாபாரி தானே? சரி, நீங்கள் இந்த தொழில் எத்தனை வருஷமாக பார்க்குறீங்க? இங்கே வந்து எந்தெந்த வகையான ஆடெல்லாம் நீங்கள் வரைக்கும் கொடுத்துருக்கீங்க? வாங்கிட்டு போன வியாபாரிகள் வந்து மறுபடியும் வந்து ஏதாவது தகராறு பிரச்சனை செஞ்சுருக்காங்களா இது வரைக்கும்? அதனால் இந்த கன்னியாடு தான் மெயினாக வைக்கும். கன்னியாடு போராடு தான். கொடியாடு வந்து கொஞ்சம் ரேராக தான் வரும். கன்னியாடு வந்து நல்லா தூக்கமாக இருக்கும், நல்லா வைக்கும். சம்சாரி அதிகமாக லாபம் வரும். சரி, இப்போ நீங்கள் வந்து சம்சாரிட்ட ஆடு வாங்கும்போது அவங்ககிட்ட என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்க? இங்கே மற்றவங்க விற்கும் போது நீங்கள் என்ன ரேட்டுக்கு நீங்கள் விற்பீங்க? சம்சாரிட்ட வந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபா வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஏன்னா வந்து டிக்கெட் ஒரு 50 ரூபா வாங்குறாங்க. அப்புறம் வந்து வண்டி செலவு இதெல்லாம் போக ஒரு 500 ரூபா கிடைக்கும். சரி, நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்த ஆடுக்கு அந்த ஆட்டில் இருந்தால் நீங்கள் எவ்வளோ லாபம் வச்சு நீங்கள் கொடுப்பீங்க? அந்த ஆடு ஒரு 8 ரூபா வாங்கிட்டு வந்து 10,000 சொல்லுவோம். ஒரு 9,000 கேட்டாங்கன்னா கையில் பார்த்தீங்கன்னா பாம்புகள் சந்தையில் அவங்க வந்து வாங்கிட்டு வர ஆடு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் 1 மாதம் 2 மாதம் போட்டு தான் அவங்களுக்கு வந்து இறையெல்லாம் போட வேண்டியிருக்கு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து 1000 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு தான் அங்கே கொடுக்குறாங்க.